السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இம்மை இந்த உலகம் மறுமைக்கான விளைநிலம். எனவே இதில் நிறைய நாம் நன்மைகளை செய்து மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால் அதன் அர்த்தமும் இந்த நோக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்தில் நன்மைகளை செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த மிக இலகுவான வழிகளில் ஒன்றுதான் புரிந்துணர்வில்லாமல் அல்லது மனக்கசப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவது. முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சகோதரர்களாக வாழ வேண்டும். ஷைத்தான் முஸ்லிம்களை பிரிப்பதில் மிக கவனமாக செயற்படுகிறார். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து இதை எச்சரிக்கை செய்தார்கள். பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஷைத்தான் உங்களை பிரிப்பான் என்பதையும் எச்சரிக்கை செய்தார்கள். இருந்தாலும் கூட ஷைத்தானுடைய சதி வலையில் மூழ்கி சில நேரங்களில் நம்முடைய சகோதரர்கள் முரண்பட்டுக் கொள்வதை பார்க்கிறோம். இப்படி முரண்படுவதை பார்க்கும்போது உள்ளத்தில் ஈமான் உள்ளவர்களுக்கு வேதனை வர வேண்டும், கவலை வர வேண்டும். அவர்களை எப்படியோ சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபட வேண்டும். பிரிந்திருக்கிறவர்களை இன்னும் பிரிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஷைத்தானிய பண்பு கொண்டவர்கள், ஈமானிய பண்பு கொண்டவர்கள் அல்ல. முரண்பட்டிருக்கிற இரண்டு பேரை சேர்ப்பதற்காக முயற்சி செய்வதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 114வது வசனத்தில் சொல்லும்போது, லா கைர ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். அவர்கள் பேசக்கூடிய அதிகமான பேச்சுக்களில் நன்மை கிடையாது. நன்மையை, தர்மத்தை ஏவினால் அந்த பேச்சினால் நன்மை இருக்கிறது, நன்மையை ஏவினால் அந்த பேச்சினால் நன்மை இருக்கிறது. இரண்டு மனிதர்களுக்கு இடையில் அல்லது மக்களுக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக பேசினால் அதிலே நன்மை இருக்கிறது. வமன் யஃஅல் ذلك ابتغاء مرضات الله, இந்த காரியங்களை, சதகாவை, நன்மை ஏவுவதை, சமாதானத்தை ஏற்படுத்துவதை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி யார் செய்கிறாரோ ஃபஸௌஃப நுஅதிஹி அஜ்ரன் அஸீமா, அவருக்கு மகத்தான கூலியை நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தால் நிறைய கூலிகள் நமக்கு கிடைக்கும், நன்மைகள் நிறைய கிடைக்கும் என்பதை இந்த 4வது அத்தியாயம் 114வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவாதம் வழங்குகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சமாதானத்தை ஏற்படுத்துவது என்பது ஒரு சாதாரணமான வணக்கம் அல்ல, மிக உயர்ந்த ஒரு வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பிஅஃதல மின் தர்ஜத்தி ஸியாம் வஸ்ஸலா வஸ்ஸதகா, நோன்பு, தொழுகை, தர்மம் இவை அனைத்தையும் விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாஹு ذاتில் பைன், முரண்பட்டிருக்கிறவர்களை சமாதானப்படுத்துவது என்றார்கள். இப்ப முரண்பட்டிருக்கிறவர்களை சமாதானப்படுத்துவது என்பது நோன்பு, தொழுகை, சதகா இவற்றை விட சிறந்தது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் சுனன் அபீ தாவூத் என்ற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். எனவே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்லுகிறவன் பொய்யன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இரண்டு மனிதர்களுக்கு இடையில், இரண்டு குழுக்களுக்கு இடையில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சிக்கிறவன் அந்த நேரத்தில் பொய்களை சொன்னால் அவன் பொய்யன் அல்ல, அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த சமாதானப்படுத்துவதின் சிறப்பை நமக்கு சொல்கிறார்கள். எனவே நாம் மனிதர்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய சமாதான தூதுவர்களாக இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.